சார், என் பேர் ராம்குமார். உங்க கூட ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க சார். சார், என் பேர் ராம்குமார். எனக்கு 65 வயசாகுது. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதை உங்களால நிவர்த்தி பண்ண முடியுமா? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்காரு. காசு கேட்டு தான் 2 மினிட்ஸ் சொல்றாரோ? காசு கேட்டா கொடுத்துறாரா? சார், உங்களுக்கு முடியலன்னு சொல்லிடுங்க. நான் வேற யாரையா பாத்துக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க என்ன விஷயம். 1980ல நான் ஒரு சோப் கம்பெனி ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ் ஓஹோன்னு ஓடித்து நிறைய பிரான்ச்சஸ் நான் ஆரம்பிச்சேன். எங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் நம்பி அந்த பிசினஸ் போட்டேன். ஆனா என் பிசினஸ் நஷ்டத்துல போயிடுச்சு. என் லைஃப்ல எங்க ஆரம்பிச்சனோ அங்கேயே போய் நிக்க வேண்டிய நிலைமை வந்து அவங்கள நல்ல வசதியா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா நானு, என் பசங்க, என் பொண்டாட்டி அனாதையா நடுச்சில நின்றோம். அப்பதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா மலேசியால என் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் எனக்கு அங்க வேலை வாய்ப்பு 30 வருஷம் மலேசியால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். என் குடும்பத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு போட்டவன். என் பொண்டாட்டி, நீங்க இனிமே அங்க தனியா இருக்காங்க, இனிமே சென்னைக்கு வந்திருக்கோம்னு சொன்னா. நானும் சென்னைக்கு வந்துட்டேன். என் பையன் இங்க நல்ல நிலைமையை வந்தான். ஆனா இங்க வந்து நம்ம ஊர்ல வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டான். நான் நல்ல வசதியா இருக்கேன் தெரிஞ்ச உடனே என் சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனும் அவங்க பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எனக்கும் என் பையனுக்கும் ஒத்து போக, என் பையன் விட்டா எனக்கு வேற ஆளே இல்லை. ஆனா என் பையனுக்கு நான் அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல. நான் ஆசிரமத்துல போய் சேர்ந்துட்டேன். என் பையன்கிட்ட கூட நான் கேட்கல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆசிரமம் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. ஆனா என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லை. 30 வருஷமா வெளிநாட்டுல போய் நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டேன். இப்போ என் பசங்களுக்காக நான் ஆசிரமத்துல போய் இருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? சார்,